ஹே ஹலோ ப்ரைஸ் லாட். உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் இருப்பாங்கல்ல. அவங்கள யாராச்சும் உங்ககிட்ட வந்து ஏதாச்சும் ஹெல்ப் கேட்டிருப்பாங்களா? அப்படி கேட்குறவங்களுக்கு நீங்கள் பண்ணியிருப்பீங்கள்ல. சிலருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க, சில பேர் பண்ணாமல் விட்டுருப்பீங்க. சில பேரால் அந்த ஹெல்ப்பை பண்ண முடியும், ஆனாலும் பண்ணியிருக்க மாட்டீங்க. என்ன ரீசனாக இருக்கும்? மேபி அவங்க மேலே ஏதாச்சும் கோவமாக இருக்கலாம், மேபி அவங்க மேலே ஒரு பொறாமை இருக்கலாம், மேபி உங்களோட தாட்ஸில் எதுக்கு நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம், அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்படி ஒன்றுமே செய்ய மாட்றான், இவனுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டா, இவங்கிட்டலாம் போனால் வராது அப்படின்ற மாதிரி உங்கள் மைண்டில் திங்க் பண்ணிகிட்டு இருப்பீங்கள்ல. இந்த மாதிரிலாம் எதுவுமே திங்க் பண்ணாமல் யாராச்சும் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும்னா பண்ணிவிடுங்க. ஏன் சொல்கிறேன்னா, வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது, உங்களுக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே அப்படின்னு சொல்லிட்டு. Do not withhold good from those to whom it is due when it is in your power to act. Be mindful of our action and their impact on others. So kindness and compassion to those around us. நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்மளால் எந்த ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த ஹெல்ப்பை பண்ணிவிடுங்க. அப்படி உங்களால் பண்ண முடியலன்னா பிரச்சனை இல்லைங்க. ஆனால் உங்களால் பண்ண முடிஞ்சும் பண்ணாமல் இருக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் பாவம். அப்படி என்றைக்குமே பண்ணாதீங்க. இந்த உலகத்துலேருந்து நம்ம இறந்து போகும்போது ஒன்றுமே கொண்டு போக போகிறது கிடையாது. நம்மளோட தாயின் வயிற்றிலிருந்து நிர்வாணியாய் வந்தோம், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவோம். எதுவுமே நம்மளுக்கு நிரந்தரமே கிடையாதுங்க. அதனால் இருக்கிற மூமெண்ட்ஸை என்ஜாய் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணிவிட்டு அன்பான வாழ்க்கையை சமாதானமாக வாழுங்க. ஆமென்.